ஈரானும் ரஷ்யாவும் இப்போ கைகோர்த்திருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எவ்வளவு கடுப்பு வரும்? ரெண்டு நாடுகள் ஒன்றாக சேர்ந்தா அமெரிக்காவுக்கு பிடிக்குமா என்ன? இப்போது அதிரடியாக ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. நாளைக்கு மறுபடியும் போர் தொடங்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு போர் தொடங்க போகுது? நிஜமாகவே மறுபடியும் இரண்டாம் கட்டமாக போர் தொடுக்க ட்ரம்ப் கிட்ட ஆயுதங்கள் இருக்கா? ஈரான் வைக்கக்கூடிய யோசனைகளை ஏன் புறந்தள்ளி இருக்காரு ட்ரம்ப்பு? இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி டைரக்டா ரஷ்யாவுக்கே போய் களமிறங்கி இருக்காரு. ரஷ்ய அதிபர் புட்டின், ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் இவங்களையெல்லாம் சந்திச்சு பேசி ஒரு முக்கியமான பாராட்டு பத்திரத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஈரானியர்களுடைய எதிர்ப்பு போரில் நல்லாவே தெரிந்தது. அமெரிக்காவுக்கு எதிராக போரில் அவர்கள் ஈற்று இருக்கக்கூடிய வெற்றியும் ரஷ்யா உலகம் முழுவதும் இப்போது பாராட்டு பத்திரத்தை எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்பாஸ் அராக்கி வெளியில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. புட்டின் அவர் சந்தித்த காட்சிகள் இருக்குல்ல, அது ஆர்ட் நியூஸ் நமக்கான ஒரு கர்ட்டசியாக இப்போது நமக்கு கிடச்சிருக்கு. அந்த விஷுவல் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் இது. வேர்ல்டு வைடாக 2 முக்கியமான தலைவர்கள் இப்போது ஒன்று கூடி பேசியிருக்காங்க. எந்த நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ரஷ்ய அதிபர் புட்டினையை மீட் பண்ணியிருக்காரு. ஈரானால் அமெரிக்காவினுடைய ரேடார் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணாங்க. இதை பற்றி அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளர் அலெக்ஸ் ஜோன்ஸ் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு. அந்த ரேடார்கள் ஈரானுடைய மேகங்களை கண்காணிப்பதற்காகவும் மழையை தடுப்பதற்காகவும் அமைக்கப்பட்டது. இப்போது அது செயலிழக்க தொடங்கிருச்சு. அதனால தான் ஒட்டுமொத்த ஈரான்லையும் மழை பெய்யுது அப்படிங்கிறத அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்டே இப்போ ரிவீல் பண்ணியிருக்கார். ஈரானுடைய மெமரி டிவிக்கு ஈரானுடைய சைடில் இருந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பகிர்ந்திருந்தாங்க. அதைத்தான் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். ஆனால் அமெரிக்காவினுடைய ஒரு ஜேர்னலிஸ்டே அதை உண்மைதான் அப்படிங்கிறத அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த செய்தி இருக்குது. சரி, அப்பாஸ் அராக்கி இப்போ நேரடியாக ரஷ்யாவுக்கு போயிருக்காருல்ல, புட்டின் வந்து ஈரானை பற்றி ஏதாவது பேசினாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்கும். என்னெல்லாம் பேசியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். கடந்த வாரம் ஈரானுடைய உச்ச தலைவரிடமிருந்து எனக்கு ஒரு செய்தி ஒன்று கிடச்சிது அப்படின்னு புட்டின் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாரு. எனது உளமார்ந்த நன்றியை தெரிவிக்குமாறும் ஈரானை போலவே ரஷ்யாவும் தனது உத்திசார் உறவுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல திட்டமிட்டுள்ளது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துமாறும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார். ஸோ முஸ்தபா கமினிக்கிட்ட இருந்தும் ஒரு லெட்டர் வந்ததுங்கிறத இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் வலிமையை உணர்த்திய அப்பாஸ் அராக்கி ரஷ்யா ஈரான் உறவுகள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கார். இந்த பயணத்தின் போது 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கூட்டாண்மையை உலகத்துக்கு மறுபடியும் நம்ம நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக நம்ம உலகத்துக்கு 2 பேரும் எவ்வளவு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறத காட்டுவோம், அதை நோக்கி முன்னேறி செல்வோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காங்க அந்த மீட்டிங்கில். அது மட்டும் கிடையாது, தேவைப்படக்கூடிய நேரத்தில் உதவி செய்யக்கூடிய நல்ல நண்பனாக ரஷ்யா இருக்குது அப்படிங்கிறதையும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சைடில் இருந்து புட்டினுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக அந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியில் வந்து ஜேர்னலிஸ்ட்டை பேட்டி கொடுத்த நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. همه موضوعات هم در رابطه دو جانبه هم در مسائل منطقه‌ای هم در بحث جنگ و تجاوز رژیم آمریکا و رژیم صهیونیستی همه ابعاد بسیار مورد بحث قرار گرفت و همینطور همکاری‌های بین دو کشور ایده‌های بسیار خوبی مطرح شد.
இஸ்ரேலுக்கு எல்லா பக்கமுமே இப்போ குடைச்சல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அமெரிக்காவும் வேறு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதில் இந்த வீடியோவில் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போது எகிப்திய இராணுவம் எல்லையில் இருந்து வெறுமனை 100 மீட்டர் தொலைவில் மட்டுமே பயிற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய அளவிலான டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, 1 கிலோமீட்டர் தொலைவு கூட இல்லை. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தொலைவு தான். அதைத்தான் கிராஸ் பண்ணுவாங்க இல்லையா? உலகத்தில் குறுகிய ஓட்டப்பந்தயம்னா அந்த 100 மீட்ரு தான். அப்படிப்பட்ட ஒரு சின்ன கேப்பில் தான் இப்போ இந்த பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ரஃபா கேட்டை தாண்டினாலே எகிப்து, இந்த பக்கம் காசா, அதற்கு இந்த பக்கம் இஸ்ரேல். எகிப்துக்கு கடிவாளம் போடக்கூடிய வகையில் நெதன்யாகுவினுடைய அவசர தலையீடு என்ன அப்படிங்கிறது தொடர்பாக இப்போ இஸ்ரேலிய நாடாளுமன்றம் கேள்வி எழுப்புகிறாங்க. எல்சிசி இது சம்மந்தமாக நம்மக்கிட்ட எதுவும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காரா? எதனால் இந்த திடீர் பயிற்சி அவர் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் கேட்குறாங்க. அமெரிக்காவுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அலெக்சாண்டர் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளை மையப்படுத்தி புட்டின் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் கவனிக்க தகுந்தது. அதிகாரம் என்பது ஒரு வெகுமதி கிடையாது, அது உங்கள் அகங்காரத்திற்கான உணவும் கிடையாது, அது ஒரு சுமை, அது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக ஏற்றுக்கிட்டு ஒரு தலைவன் தன்னுடைய நாட்டு மக்களை வழி நடத்தணும். அப்படிப்பட்ட தலைவனாக ட்ரம்ப் இருக்காரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் இல்லையா? ரஷ்யாவோட ஒரு கப்பல், சொகுசு கப்பல் கெத்தா இப்போது மஸ்கட்டை நோக்கி சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தகவல். இப்படி ஒரு கப்பலை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இதனுடைய பேர் நாடு அப்படிங்கிறாங்க, பொதுவான ஒரு பெயராக. $500 மில்லியன் அதிகமான மதிப்பு இருக்கக்கூடிய 465 அடி நீள ரஷ்ய கப்பல் இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போயிருக்கு அப்படிங்கிற தகவல். ஈரானில் இருந்து ரஷ்யாவுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் போகிறாருன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடக்கிறதுக்கு ரஷ்ய கப்பலுக்கு தடை விதிக்க போகிறாங்களா என்ன? ஸோ சூப்பராக இது துபாயினுடைய படகு துறைமுகத்திலேருந்து புறப்பட்டு அப்படியே மெதுவாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடந்து மஸ்கட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிற தகவல். இந்த கப்பலுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பெரிய அளவிலான சொகுசு கப்பல் அப்படிங்கிறாங்க. அதனால் இதை பற்றிய விவரங்கள் நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி தெரியுமா? ஈரானுக்கு புதியதொரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு ட்ரம்ப். முழு நாடும் ஒரே இரவில் அழிக்கப்படக்கூடும், அந்த இரவு நாளையாக கூட இருக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இப்போ கவனிக்க தகுந்தது. ஏப்ரல் 22ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு டெக்ரானுடைய நேரத்தின் அடிப்படையில். இப்போ அப்படின்னா என்ன? நமக்கு நாளைக்கு புதன்கிழமை சாயங்காலம் 5:30க்கு போர் தொடங்கிரும் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். சரியா? போர் நிறுத்தம் முடிவடையும் போது அமெரிக்க இராணுவம் ஈரான் மீது குண்டுகளை வீச தொடங்கும். அப்போது இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கான காலக்கெடுங்கிறது நாளையோட முடியுது அப்படிங்கிறார். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ மறுபடியும் அகைன் ஒரு பெரிய வார் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. இது 3rd வேர்ல்டு வாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நிற்கிற பிளேஸே இப்போ 3rd வேர்ல்டு வாரில் தான் இருக்கோம். ட்ரம்ப் இருக்கும் வரை 3rd வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதில் மாற்றுக்கருத்தே இருக்காது. இப்படி ஒரு செய்தியை பார்த்ததற்கு பிறகு ஈரான் சைடில் சொல்லியிருக்கக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? அமெரிக்கர்கள் கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல்களை பறிமுதல் செய்து தொடர்ச்சியாக ஈரானும் அந்த சேட்டைகளை செய்கிறாங்க. ஆனால் ஈரானுக்கு தொடர்ச்சியாக அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் வரக்கூடிய கப்பல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் அமெரிக்காவுக்கு கிடையாது, அதுக்கு பேர் திருட்டு தான் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த செய்தியினுடைய சாராம்சமே அமெரிக்கா சோமாலியா நாட்டிலலாம் அவங்களாம் கடற்கொள்ளையில் ஈடுபடுறாங்கங்கிறத செய்தியாக வெளியில் பெரிய அளவில் போடுறாங்கல்ல. ஐரோப்பா மாதிரியான நாடுகள்லாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் அமெரிக்கா பண்ணுறது கடற்கொள்ளைன்னு செய்திகள் போடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்புகிறாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கி தேதிக்கு அமெரிக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் கடற்கொள்ளையில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. வரம்பு மீறி மற்ற நாட்டு கப்பல்களை சிறைபிடித்து அவங்கள திருப்பி அனுப்பக்கூடிய கடற்கொள்ளையை தான் அமெரிக்கா செய்து, அவங்க கடற்கொள்ளையர்கள் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈரான் இப்போது இந்த போர் நிறுத்தம் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக ஒப்பந்தம் செய்ய போகிறாங்கல்ல, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனையும் ஒரு முன்மொழிவு வச்சாங்க. அதை ட்ரம்ப்புக்கு அது பிடிக்கவே இல்லையா. அதனால் அணுசக்தி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுருவோம், இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி மட்டும் பேசுவோம் அப்படிங்கிறது தான் ஈரான் சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க? இது வேலைக்காகாது, அணுசக்தி ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டுச்சுன்னா மட்டும்தான்
எங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த வகையில் அமெரிக்கா அப்போ தோற்று போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் சொல்கிறதுக்கா அதுக்கு நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு இப்போது அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படியோ நாளையில் இருந்து ட்ரம்பினுடைய ஆட்டம் 2வது கட்டமாக தொடங்க போகுது. என்ன செய்ய போகிறாரோ மனுஷன், பொறுத்திருந்து பார்ப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.